ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எங்கள் வீட்டில் என்ன ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாக் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7 o'clock போல் எடுத்த விலாக் தான். நேற்று ஃபுல்லாகவே நல்ல மழையாக இருந்ததால் இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. அதனால் மாடிக்கு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துப்பேன். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் ஒரு 1/4 லிட்டர் அப்படி வரும். தண்ணி குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன். இங்கே மழை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் மாடியில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு வரலான்னு போனோம். காலையிலே பார்த்திங்கன்னா நல்ல காற்று ஜில்லுன்னு வந்துட்டு இருந்துச்சு. நேற்று ஈவினிங் போல் துணி காய வச்சுருந்தோம். ஸோ அதனால் அதை எடுக்க போகலான்ட்டு மேலே மாடிக்கு வந்தேன். மாடிக்கு வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பக்கத்தில் என்னோடய பையன் பார்த்திங்கன்னா கம்பெல்லாம் எடுத்து கொஞ்சம் விளையாண்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலையிலே மீன் வாங்கியாச்சு. மீன் பார்த்திங்கன்னா என்னோடய ஆச்சி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கடல் மீன் தான் அதிகமாக வரும். இங்கே நாட்டு மீன் அப்படிங்கிறதுலாம் கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். மீன் க்ளீன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட மஞ்சள் பொடியும் கல் உப்பும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த மீனோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் அது போட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்காங்க எங்கள் ஆச்சி. கல் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டைம் தண்ணி உப்பு வச்சு க்ளீன் பண்ணணும். மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு 2 கப் அரிசியும் 1 கப் உளுந்தும் வேக வச்சுக்கிறேன். இது வெந்துட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா இது கூடவே ஜீரகமும் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தங்கஞ்சி நீங்கள் கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கருப்பு உளுந்து இல்லை அப்படிங்கிறதுனால வெள்ளை கலர் உளுந்து எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் எப்போதுமே சேர்ப்பேன், அதனால் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உளுந்தங்கஞ்சும் கொத்தமல்லி துவையலும் தான் செஞ்சுருந்தோம். கொத்தமல்லி துவையலுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அப்புறம் மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூடவே மீன் குழம்பு வைக்கிறதுக்காக இன்றைக்கி வறுத்து அரைச்சி தான் வைக்க போகிறோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாமே வதக்கி எடுத்தாச்சு. இது கூடவே தேங்காவையும் வறுத்து தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம். அதனால் தேங்காவையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வெந்தயம் சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் போல் 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி எதுக்கு சேர்க்குறேன்னா குழம்புல மாங்காய் புளியெல்லாம் அதிகமாக சேர்க்குறதுனால தக்காளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, மீன், இது கூடவே புளி எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் நல்லா புளிப்பாகவே இருக்கும், அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்து மீன் வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயத்தை இதுமாரி மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி அதை கூட சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கொஞ்சம் மசாலா பிரியாமல் வரும் வறுத்து எடுக்கும்போது. அதனால் நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து மீன்லாம் வெந்து வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கிச்சன். நான் எப்படி கிச்சனை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா நான் மாடுலர் கிச்சன் தான். மாடுலராக இனிமேல் தான் ரெடி பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன மசாலா எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். மசாலா இருந்த டப்பாவில் எல்லா மசாலாவும் எடுத்து வச்சு
அதை ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, நான் அந்த எண்ணெய், கடுகு, வெந்தயம் அதெல்லாம் வச்சுருப்பேன் இல்லையா, அந்த டப்பாலாம் கொஞ்சமாக அப்படியே கலைஞ்சி போய் இருந்துச்சு. அதையும் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா, ஊறுகாய் வாங்குவோம் இல்லையா, அந்த டப்பா தான் நான் எல்லாமே கொட்டி வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் கல் உப்பு இருக்குது. கல் உப்பு மீன் கழுவுறதுக்கு இது மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும் கல் உப்பு யூஸ் பண்ணுவேன். மற்ற எல்லாத்துக்குமே பொடி உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாஷ் பேஷனில் கழுவக்கூடிய பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பேஷனில் எடுத்து வச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டுக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் நான் நல்லா கிச்சனை க்ளீன் பண்ணுறதுனால இன்றைக்கி தொடச்சி மட்டும்தான் விட போகிறேன். அடுப்பெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணலை. வீக்லி ஒன்ஸ் தான் நான் அடுப்பு நல்லா மொத்தமாகவே கழுவிட்டுட்டு க்ளீன் பண்ணுவேன். அதனால் கவுண்டர் டாப்பை மட்டும் தொடச்சி எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் மட்டும் தொடச்சி எடுத்திருக்கேன். பக்கத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த பக்கமும் நிறைய பொருள் இருக்குது. அதில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க பாத்திரம் கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து அந்த பாத்திரம் வைக்கக்கூடிய டப்பாவில் போட்டுட்டேன் அப்படின்னா இடம் கொஞ்சம் எம்டி ஆகும். அதையும் எடுத்து அது கூட சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீழே நல்லாவே ஈரமாகவும் டஸ்ட் அதிகமாகவும் இருந்துச்சு. அதையும் வந்துட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும்போது கிச்சன் கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடியும் சேர்த்து கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டு ஈரத்துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ கவுண்டர் டாப்பில் இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் நான் மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணியிருப்பேன். வீக்லி 2 டைம்ஸாவது கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன். வீக்லி ஒன்ஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுவேன். பட் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வீக்லி 2 டைமாவது க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அடிக்கடி நான்வெஜ் சமைக்கிறதுனால ஸ்மெல் வரும். அதனாலவே நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா, எல்லா இடத்தையும் அதே ஈரத்துணியை வச்சுட்டே நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்படி தான் இருக்குது கிச்சன். எங்களோட கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.